ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. ஐயா தங்கள் பெயருங்கய்யா? என் பேர் சுந்தரராஜுங்கய்யா. சரிங்கய்யா. தங்கள் ஊர்? வில்லிசேரிங்கய்யா. வில்லிசேரி. சரிங்க. நம்ம மாவட்டம் வந்து என்ன மாவட்டங்கய்யா? கோவில்பட்டி தாலுகாங்கய்யா. சரிங்கய்யா. தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டம். சரிங்கய்யா. எத்தனை வருட காலமா இந்த நாட்டு மாடு வளர்த்துட்டு இருக்கீங்கய்யா? கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சுங்கய்யா. 4 வருஷம் வளர்த்துட்டு இருக்கீங்க. சரிங்கய்யா. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு வளர்க்கணும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அதிகமான பால் வேணும். ஏன்னா ஜெர்சி மாடு, ஹச்சப் மாடு எப்படி மாடுகள் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்தியன் பிரீட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சவால்கள் இருக்கு. சரிங்களா. மாடை வந்து நம்ம பாக்குறது ரொம்ப சாஃப்ட்னஸா இருக்காது. ஒரு சில மாடுகள் பால் கறக்க வைக்க கஷ்டமா இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி இந்த மாடுகள மெயின்டெனன்ஸே வேற. அப்படி இருந்தாலும் நீங்க எப்படி வந்து வட இந்திய மாடுகளை சூஸ் பண்ணீங்க? ஐயா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து தெய்வ பக்தி அதிகங்கய்யா. ஓகேங்க. அதனால வந்து இது கண்டிப்பா கட்டுப்படும். கொஞ்சம் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு கஷ்டங்கய்யா. சரிங்கய்யா. பண்ண முடியாது. ஆசைக்கு வாங்கினா கூட கொஞ்சம் ரொம்ப சிரமம் தான் ஐயா. சிரமம் தானே. அந்த சிரமத்தை கொஞ்சம் பார்க்காம உள்ள இறங்கி வேலை பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். விருப்பங்கள் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நம்ம சொந்த விருப்பம் இருந்தா தான், ஒரு விருப்பமா இருந்தாச்சுன்னா கண்டிப்பா கொண்டு வரலாம். ஆனா மேக்ஸிமம் பேருக்கு இது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ஆசைக்கு வாங்க எல்லாரும் வளர்க்க முடியாது. ஆமா, ஒரு 6 மாசம் 1 வருஷம் வச்சு பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு இது வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க வீட்டுல இருந்து எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இது வச்சு வளர்க்க முடியாது, பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்க. ஆமாங்க. ஓ சரிங்க. நீங்க எத்தனை மாடுல இருந்து ஆரம்பிச்சீங்கயா? 6 மாடு வாங்கிட்டு வந்தீங்க. கண்ணு போட்டு இந்த மாதிரி 6 மாடு வாங்கிட்டு வந்தீங்க. 6 மாடு. ஆமாங்கய்யா. இப்போ 18 எண்ணம் இருக்கு என்கிட்ட. மொத்தத்துல என்ன உருப்படி 18 இருக்கு. எத்தனை மாடு இருக்கு, எத்தனை கன்று இருக்கு? இப்போ ஒரு 6 5 3 8 மாடு இருக்குயா. 8 மாடு இருக்கு. ஆமாய்யா. 8 மாடு இருக்கு. அதுக்குள்ள ஒரு 4 காக்கால இருக்கு. 4 காக்கால வீட்டுல. ஆமா. அது இல்லாம ஒரு 6-7 கண்ணுக்குட்டி இருக்கு. கண்ணுக்குட்டி இருக்கு. ஆமாய்யா. மொத்தம் 18 இருக்கு. 18 இருக்கு. நம்ம கோசாலை பேர் என்ன பேருங்கயா? ஸ்ரீராம் கோசாலையா. ஸ்ரீராம் கோசாலை. ஆமாங்கய்யா. எல்லார் பக்கம் தெரியும்னா சொன்னாலே. ஆமாய்யா. சரிங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் தெரியாதுங்கய்யா. கொஞ்சம் பாப்புலர் பண்ணணும். இப்போ தான் கொஞ்சம் நம்ம தாலுகாக்குள்ள தெரியும். எல்லா இடத்தையும் நம்ம ஸ்டேட் லெவல்ல கொண்டு போகணும்னு நினைக்கிறேங்க. சரிங்க. இப்போ வடநாட்டு மாடுகள் அப்படி நம்ம எடுத்தோம்னா காங்கரேஜ் இருக்கு, தார் பார்க் இருக்கு, ஆமாங்கய்யா, சாயிவால் இருக்கு. ஏன் கிர்ரை சூஸ் பண்ணீங்கயா? ஐயா கிர் வந்து குழந்தை மாதிரிங்கய்யா. குழந்தை மாதிரினா இப்படி புரியலங்க. சொன்னாலும் நம்ம கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் நம்ம அடிக்ட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வந்து நம்ம ரொம்ப மனுஷன் மாதிரியே பழகக்கூடிய தன்மை உள்ளதுயா. அப்படி சொல்றீங்கன்னா? ஆமாங்கய்யா. சொன்ன பேச்சு அப்படியே கேட்கும். சொன்ன பேச்சு எப்படி கேட்கணும்? நம்ம என்ன சொன்னாலுமே கேட்கணும். கேட்கும். உள்ள போகாதுங்கய்யா. உள்ள போகாது. என்னன்னா இது கூட கொஞ்சம் பழகணும் ஐயா. பழகணும். நம்ம ஆளை போட்டு எடுத்தாச்சுன்னா ஆளுக்கு தான் கேட்கும். நம்ம வந்து ஓனர் மாதிரி தோரணை இருந்தாச்சுன்னா நம்ம கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியாது. நம்ம உள்ள இறங்கி அது கூட நடக்கணும். 1 வருஷம் 2 வருஷமா உங்களோட மேய்க்கணும். டெய்லி அதோட காங்கிரேஜ் அதோட நம்ம இது என்ன மெயின்டைன் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட வந்துரும். அதோட பழகணும். ஃபர்ஸ்ட் பழகணும். அந்த பாசங்கள் வந்து அதிகமா இருக்கணும். பாசம் இருக்கணும். இது உண்மையிலே தெய்வ பக்தினா கரெக்டா இருக்குயா. சாமி நம்ம கிருஷ்ண பரமாத்மா சொல்றாங்க இல்லையா. நீங்க சொன்னீங்களா தார் பார்க் எல்லாமே இந்தியன் பிரீடு, எல்லாமே பால் அதிகமா குடுக்குற பிரீடு. நீங்க சொன்னதெல்லாம் சரி. இது பால் அதிகமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. வட இந்திய நாட்டுல கிர் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. கிரியா, தார் பார்க், ஷாகிவால், காங்கரேஜ், ரெட் சிந்தி, இதெல்லாம் நம்ம இந்தியாவிலே ஒரு 6-7 பிரீட் இருக்குயா. இதெல்லாம் அதிகமா பால் கறக்கக்கூடிய ஜெர்சி எச்எப் கூட அதிகமா கொடுக்கும். ஆனா இது ஒரு சதியா. நம்மள மறைச்சிட்டாங்க. பால் கொடுத்து சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க. நம்மளும் அதுக்கு அடிக்ஷன் ஆயிட்டோம். அதிக பால் கொடுக்கணும் இல்லைங்கய்யா. இப்போ இந்தியன் பிரீட் மாடுகள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இப்போ ஒரு பெரும்பாலும் ஒரு வீட்டுல மாடு வளர்க்குறாங்க அப்படின்னா வந்து எல்லாருமே ஆம்பளையால் பார்க்க மாட்டாங்க, பெண்கள் தான் பாக்குறாங்க. பெண்கள் பாக்குறப்போ இப்ப இந்த மாடுகள் சில டைம்ல இது பருவத்துக்கு வருது அப்படின்னா பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சில டைம்ல முட்டவோ, ஏன்னா இந்த மாடுகள் செரடே போட முடியாதுன்னு சொல்றாங்க. இல்லங்க ஐயா, பழகியாச்சுன்னா குழந்தை மாதிரி ஆயிருக்கும். உண்மையிலேயே பெஸ்ட்ங்கய்யா. பெஸ்ட். வீட்டுல சின்ன பிள்ளை வச்சிருக்கோம்ல அதே மாதிரியா. ஆனா அது கூட பழகணும். எல்லாருமே பழகுனா பொம்பளை இருந்தாலும் கலட்டலாம், பொம்பளை ஹேண்டில் பண்ண முடியும். ஆமாங்க. இது எப்படி தப்பான சொல்றாங்க. ஏன்னா நம்ம அடுத்து மாடு வளர்க்க கூடாது ஒரு கான்செப்டுக்காக சொல்லிடுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாராலும் சக்சஸ் பண்ண முடியல. ஆமா, அது உண்மையான விஷயம் இல்லைங்கயா. இப்போ சாதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 70,000க்கு ஒரு மாடு வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாடு வந்து மினிமம் 15 லிட்டருக்கு மேல கறக்கூடிய மாடுகள் 20 லிட்டரை கறக்கும். அதே இது அது லட்சம் தாண்டி போகுது. ஆமாய்யா, 2-3 லட்சம் இருக்கலாம், அதையும் தாண்டும் ஐயா. ஆனா அதுல இருக்க விசேஷம் என்னன்னா நீங்க 20 லிட்டர்ல 50 லிட்டர் பாலே கறக்கட்டும் ஜெர்சி எச்எப் மாடு. அந்த பாலால உங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது. ஆனா இதுல வந்து பிரயோஜனம் இருக்கு. ஆமா, மாறாக மக்களுக்கு அந்த குடிக்க நம்ம நோய் தான் வரும். இந்த பாலை நீங்க குடிச்சீங்கன்னா நம்ம மனுஷனுக்குள்ள ஒண்ணுமே வராது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷன் 1/4 லிட்டர் மோர் குடிச்சா போதும். நாட்டு மாடு கீர்லாம் கிடையாது. நாட்டு மாடு மோர் குடிச்சா நமக்கு வாழ்க்கையில என்னைக்குமே சாகுற வரைக்கும் பால் குடிச்சா முட்டு வலி வராது. ஒரு 1/4 லிட்டர் மோர். ஓகே. அவன் பால் குடிச்சா அதுக்கு சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க சின்ன பிள்ளை இருப்பீங்களா 25 வயசுல அந்த அட்டிடியூட்ஸ்ல இருப்பீங்க. பால், தயிர், மோர், வெண்ணெய்
ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய நம்ம சாப்பிட்றோம்ல மீனோ இல்லை மட்டனோ இருக்குல்ல அதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பூன் நெய்யில் இருக்குது. அவ்வளோ சத்து இருக்கு. ஆமாம், ஜிங்க் இருக்கு. அதனால நம்ம ஆக்டிவேஷனா இருப்போம். மக்கள் வந்து என்னைக்கு நம்ம வந்து இந்த 40 வயசு ஆயிடுச்சு 50 வயசு ஆச்சுன்னா ஒரு சோர்வு இருக்கு பாத்தீங்களா? சோர்வு இருக்கு. அந்த சோர்வு வராது. இருக்காது. இந்த நம்ம மாட்டு பால்லையும் தயிர் மோர் வெண்ணெய்லையும் இருக்கு. ஆமாங்க. ஆனா இது வந்து ஒரு ஆத்மகர்த்தமா ஒரு இன்ட்ரெஸ்டோட பழகி கொண்டு போகணும். சும்மா ஏன்னா தானே வளர்க்க முடியாது. போனா அது கண்டிப்பா நம்ம சக்சஸ் பண்ண முடியாது. ஆனா இது வந்து நம்ம இப்ப எப்படி இல்லைங்க, இப்ப நம்ம வந்து தொழில் ரீதியா அது போகாம நம்ம வீட்டுக்கு ஒரு மாடு வளர்க்கலாம். ஆமா, கண்டிப்பா வளர்க்கணும் ஐயா. அப்படி செய்யலாம். ஆமா, இப்ப வந்து ஆமா வீட்டுக்கு ஒரு மாடு வளர்த்தீங்கன்னா இந்த மாட்டுல இன்னொரு தெரியுமா ஐயா, நம்ம கார்பன் டை ஆக்சைடு வரும்ல கேஸ், ஆமா, இதுகிட்ட ஆக்சிஜன் தான் விடும். அது நீங்க விட்டாலே நம்ம வீட்டுக்கு எல்லாருமே நோய்வாயே பட மாட்டோம். ஓ, அப்படின்னு இந்த மாடு இந்த மாட்டு மட்டும் கிடையாது, நம்ம இந்தியால இருக்க அத்தனை நாட்டு மாடுகளுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு. ஓகே ஓகே. எப்படின்னா நம்ம கீழே நம்ம கேஸ் விடுவோம் இல்லையா, ஆமா, அது வந்து கார்பன் டை ஆக்சைடு விடுவோம். இந்த மாடுகளுக்கு வந்து ஆக்சிஜன் விடும். ஆக்சிஜன் விடும்போது நம்ம வீட்டுல சுத்தில எல்லா மக்களுமே என்னைக்குமே நம்ம வீடு மட்டும் கிடையாது, சுத்தி நாலாபுரமும் சரௌண்டர்ஸ் எல்லா மக்களுமே சிறப்பா இருப்பாங்க, நோய்வாய் பட மாட்டாங்க. ஆமா, ஓகே ஓகே ஓகே. இன்னொன்னு விஷயம் இருக்குயா, இந்த கீர் மாட்டு கோமியம் எல்லாம் குடிச்சு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்மகிட்ட பஞ்சகாவி இருக்கு. பஞ்சகாவி வச்சிருக்கீங்கன்னா? ஆமா, வச்சிருக்கேன். வெளியே போ. பஞ்சகாவி இருக்குயா, லிட்டர் 120 ரூபா கொடுக்க தெரியுமா ஐயா? விவசாயிகளுடைய கஷ்டம் நமக்கு தெரியும். நாங்க ஒரு விவசாயி. எவ்வளவு ரூபா இருந்தாலும் அந்த நேரத்துக்கு பயிர் விளைவிக்க முடியாது, கஷ்டப்படுறாங்க. முட்டு வலி செலவுனா உரம் பூச்சி மருந்து இருப்பதில்ல, ஏகப்பட்ட செலவு வருது. இதனாலே அவங்க கட்ட முடியல. 120 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் கொடுக்கணும். எல்லா மருந்துக்கு எல்லா மகசூலுக்கு யூஸ் பண்ணலாம். எத்தனை ஏக்கர் அடிக்கலாம்? ஒரு ஏக்கருக்கு ஒரு 4 ஒரு லிட்டர் வந்து ஒரு ஏக்கருக்கு அடிக்கலாங்க. ஒரு லிட்டர் ஒரு ஏக்கருக்கு அடிக்கலாம். ஆமாலையா. ஆனா கருகருன்னு பயிர் வரும், சூப்பரா வருங்க. பயிர் மட்டும் இல்லையா, நம்ம மண் வளமே மாறிடுங்கய்யா. மண் வளம் கூட்டும் போது பயிருக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூடிடும்ல. நம்மளுடைய பயிர்னா அதனுடைய மகசூல். ஆமா, மகசூல் நமக்கு மண்ணுல சத்த இல்லைன்னா தானே பயிர் வராது. அதான் மண்ணுல இப்ப நம்ம இப்ப போன்றோம்ல, இதுதான் பெரிய நீங்க சொன்னீங்கல்ல. இந்த மாடை வந்து என்ன முறையில மேய்க்கீங்க? மேய்ச்சல் முறையா இல்லையா? நான் முதல்ல கட்டி போட்டு வளர்த்தங்கய்யா. ஆனா கட்டி போட்டு வளர்த்த மாடு நல்லா இல்லைங்கய்யா. எவ்வளவு கூலம் போட்டாலும் எவ்வளவு அடர் தீவனம் கொடுத்தாலும் மாடு வந்து நல்லா இல்ல. எதனால நல்லா இல்லைங்க? அது வந்து கால் நடைங்கிறது இல்லையா, கொஞ்சமாவது காலார நடக்கணும் ஐயா. நடக்கணும். ஆமா, நடந்தாதான் அதனுடைய கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது, எவ்வளவு தீவனம் சாப்பிடலாம். இப்ப நம்ம கட்டி போட்டு நீங்க எவ்வளவு தீவனம் கொடுங்க, பட் அதுக்கு வந்து சிறப்பானது கிடையாது. ஆமா, சரிங்க. வாக்கிங் மாதிரி ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நடக்கணும். கண்டிப்பா நடந்தாச்சுன்னா ஆடு மாடுகள் எல்லாமே சிறப்பா இருக்கும். ஆமாங்கய்யா. சரிங்க. இப்போ பாத்தீங்கன்னா 10 இல்லைங்கய்யா, நீங்க ஃபர்ஸ்ட் எத்தனை மாடுல இருந்து ஆரம்பிச்சீங்க? 6 மாடோட ஆரம்பிச்சீங்கய்யா. 6 மாடு. ஒவ்வொரு மாடு எவ்வளவுன்னு வாங்குனீங்க? ஒவ்வொரு மாடு ஒன்னு 2.25, ஒன்னு 1.40, ஒன்னு 1.10, ஒன்னு 1.40 வாங்கினய்யா. 1.5 லட்சம் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா? 1.5 லட்சம் இருக்குயா. ஆனா இந்த கீர் மாடு வந்து 10 லட்சத்துக்கு கூட மாடு இருக்குயா. அசல் கீர். இது நம்ம சொல்ற தமிழ்நாட்டில் வச்சிருக்க கீரே கிடையாதுங்கய்யா. எல்லாம் கீர் மாடுங்கிறது ஒரு வியாபாரத்துக்கு பண்றாங்கய்யா. உண்மையான மக்கள் அவங்க கேட்கறதுக்கு நம்ம கொடுக்க முடியல. ஆமா, எல்லா மக்களுமே. ஆனா நீங்க உங்ககிட்ட இருக்கிறது ஃபுல்லா ஒரிஜினல் கீரியா நம்ம கிட்ட இருக்குது. நாங்க வியாபாரத்தை இல்ல தாண்டி நம்ம மக்களும் மனு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க ஐயா. உண்மையான ஃபேக்ட்ங்க. உண்மையான இதனாலதான் நீங்க வந்து இந்த மாடை வந்து வளர்க்கீங்க. சரிங்க. 1.5 லட்சம் ரூபாய்க்கு மாடு வாங்கினீங்களா? ஆமா. அது எத்தனை பல்லு மாடு? அது தலையீத்து தான் ஐயா. தலையீத்து. ஆமா. பால் தலையீத்து எவ்வளவுயா இருந்துச்சு? அது 4 லிட்டர் இருந்துச்சு நேரத்துக்கு. நேரத்துக்கு 4 லிட்டர். இந்த மாடு தான் தலையீத்து. அந்த மாடு 1.40. 1.40. ஆமா. கண்ணு என்ன கண்ணு போட்டிருந்தீங்க? அது இதுதான் மெயில் தான் போட்டிருந்தீங்க. ஐயா, நீங்க போய் அங்க போய் வாங்கினீங்களா இல்ல இங்க? நான் போயிருந்தேன் ஐயா. நீங்க கேரளா அங்க எந்த ஊரு? குஜராத் போனேன். பூர்வீகம் குஜராத். நீங்க பூர்வீகம் குஜராத்ல போய் வாங்கிட்டு வந்தீங்களோ? எப்படி நம்ம காங்கேய மாடு தமிழ்நாடு பூர்வீகமோ அதே மாதிரி இந்த கீருக்கு வந்து பூர்வீகம் வந்து கீர். அந்த கீர் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குயா குஜராத்ல. ஓகே, பேரே கீர். சரிங்கய்யா. இப்போ வந்து ஒரு எல்லாரும் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, நான் வீடியோல பாத்துருக்கேன், இப்போ கிர் மாடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மாடுமே கறவை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைங்களா? இல்லைங்கய்யா. இல்ல, இவங்களுக்கு முதல்ல கீர் மாடை வாங்க மாட்டேங்கிறாங்க. கீர்னு சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னா கீர் மாடுல எல்லாமே சிறப்பான கறவை இருக்குங்கய்யா. கறவை இருக்கணும். ஆமாய்யா. 4-5 லிட்டர் ஒரு நேரத்துக்கு இருக்கு, 10 லிட்டர் இருக்கு, 12 லிட்டர் இருக்குது. அந்த மாடை பொறுத்து இருக்கு. தாய் தாப்பனுடைய பொறுத்து இந்த அதனுடைய என்ன சொல்லுவாங்கன்னா தாய் தாப்பா இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த பிரெட் சர்க்கிள் சொல்லுவாங்க. பிரீட் நல்ல பிரீட் இருந்தாச்சும் கணா இருக்கும். மேக்ஸிமம் 4 லிட்டர் 5 லிட்டர் வந்துருமியா ஒரு நேரத்துக்கு. ஆமாய்யா. சரிங்க. சரி. இந்தியாவிலேயே கீர் தான் அதிகமான பால் வளம் உள்ளது. ஆமாய்யா. அதிகபட்சம் இது எவ்வளவுயா உங்ககிட்ட கறந்துருக்கு மாடுகள்? 8 லிட்டர் வரை கறந்தது அந்த மாடு. அந்த பெரிய மாடு போகுது பாத்தீங்களா? அது எவ்வளவு ஒரு நேரத்துக்கு? ஆமாய்யா. அது எவ்வளவு நாங்கீங்கயா? அது வந்து 2.25. 2.25. 2.25 நீங்க? இந்த 2 மாடுமே தான்.
ஆனா விலை அதிகமா இருந்த மாதிரி எனக்கு தெரியுதுங்களே. ஆமாங்க, இது வந்து ஒரிஜினல் கீரியா. நமக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். ரெண்டாவது வந்து கீர்னு சொல்ற 40,000, அங்க 40,000க்கு மாடு வச்சிருக்காங்க ஐயா. அது கீர் கிடையாது. அங்க ஒரு கத்தியவார இனம், அங்க ஒரு நாட்டு இனம் தான், அதுவும் நாட்டு இனம் தான். அது கீர் கிராஸ். அது கீர் கிராஸ். அது என்ன சொல்றாங்க, எல்லாருமே கீர்னு போறவங்களுக்கு அந்த இனத்தை கொடுத்துறாங்க. சரிங்க, இப்ப கிர் ஒரிஜினல் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கிர்ல நிறைய ரகம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வாங்க, எப்படி வாங்க, அது பாப்போம். இருக்கு இல்லையா, இந்த மாடு எடுதா இந்த இருக்கு இல்லையா, இந்த தலை இருக்கணும், இந்த இது இருக்கு இல்லையா, இந்த மண்டை வந்து வெளியே நிறு, ஒரு குடம் வச்சாலும் நிக்கணும். அப்படி நிக்கணும், சரிஞ்சு அப்படி இருக்கணும். சரிஞ்சு இருக்கு. இந்த இருக்கு இல்லையா, இந்த இருக்கு இல்லையா, இந்த இருக்கு இல்லையா, இதா எடுதா எடுதாவே எடுதா எடுதா. இது பேர் என்ன பேரு? பெரிய பசுன்னு சொல்லுவோம், வந்துருமியா. அப்படிங்களா? ஆமா, இருக்கிறதுல இது கொஞ்சம் தான் மாதிரி. ஓகே, வச்சு அப்படியே கேட்கலையா, அப்படியே கேட்கணும். குழந்தை மாதிரிங்கய்யா, குழந்தை மாதிரி தான். நீங்க சொன்னீங்க இதுல கேட்காத சொன்னீங்களா, எப்படி நம்ம எது வரைக்கும் உள்ள இன்வால்வ் ஆகலன்னா அது கொஞ்சம் நம்ம கேட்காது. நம்ம உள்ள இன்வால்வ் நல்லா பேசணும், அதோட பழகணும். கால்ல சார்ந்து இருக்கும்போது நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும்யா. என்ன சொன்னாலும் கேட்கும், என்ன சொன்னாலும் கேட்கும், கிளியரா கேட்கும்யா. கேட்கணுங்கய்யா. ஆமா, சரிங்க. இப்போ நீங்க பால் 1 லிட்டர் எவ்வளவுயா கொடுத்துட்டு இருந்தீங்க? 100 லிட்டர் கொடுக்குறோம். 100 ரூபா கொடுக்குறீங்க. 100 ரூபா 1 லிட்டர். ஆமாய்யா, எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. இல்ல வாங்கிட்டு போறாங்க. நம்ம மக்களுக்கு உங்களுக்கு தெரியுமில்ல, போட்டி பராம என்ன நினைக்க, இது வெல்ல அது வெல்ல நினைக்காங்க. நம்ம மாறிட்டாங்க. அந்த வழிமுறைக்கு போயிட்டாங்க. ஆமாய்யா. இப்ப ரிட்டர்ன் வந்து இப்ப எப்படி சொல்லணும், எல்லாருமே மாறிட்டாங்க, எல்லாருமே ஸ்பீடா இருக்காங்க. ஆமாய்யா, வேகமா சம்பாதிக்கணும், ஷார்ட் வழி தான் தேர்ந்தாங்க தவிர ஷார்ட் வழி தான் பாட்ட மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு பழமையான பழக்கங்களே விட்டுட்டாங்க. ஆமா, நம்மளோட ட்ரெடிஷன் எல்லாமே மறந்துட்டோம். அது உண்மை. ஆமாங்க. சரிங்கய்யா, நீங்க வந்து சாணங்களாம் எப்படி என்ன விலை கொடுத்துட்டீங்க? இதுக்கு என்ன தீவனங்கள்லாம் கொடுக்கீங்க? நாங்க வந்து இந்த மேய்ச்சி போறோம் இல்லையா, அதுதான் ஆக்சுவலா காஞ்சது போடுவோம்யா. அப்புறம் பருத்தி பிண்ணாக்கு போடுவோம்யா. போடுவீங்க. அதுக்கு அடுத்து பருத்தி பிண்ணாக்கு அடுத்து மக்காச்சோளம் போடுவோம், பவுடர் போடுவோம்யா. ஓகே. மண்டவளம் கொடுப்போம். இதுதான் இதுக்கு அடர். மண்டவளம் கொடுப்பீங்கன்னா? ஆமாய்யா. மண்டவளம் என்ன கொடுப்பீங்க? மண்டவளம் நம்ம காபிக்கு போடுவோம். மண்டவளம் ஆமா, அது கொடுப்போம். அது போட்டாச்சுன்னா நம்ம மாடுகளுக்கு கால்சியம் குறையாது. கால்சியத்துக்காண்டி. ஆமா, பால் சுரந்தா எதுனா நல்லா இருக்கும். ஆமா, சரிங்க. வேற ஒன்றும் அடர் தினம் இதுதான் பெஸ்ட்டுங்க. சரிங்க. மித்தபடி மாடுகளுக்கு இந்த சினை பிடிக்கல எதுவும் பிரச்சனை இருக்குங்களா? ஆமா, சினை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருக்குயா. இந்த கிர் மாடே அதான் எல்லாரும் சொல்றது அதான் ஐயா. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சந்தையில நம்ம மாடு வீடியோ எடுத்து போடுறோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிர் மாடுகள் சினை பிடிக்க மாட்டேக்கு, அது காலை சேர்ந்தாலும் அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி காளைகளும், கிர் காளைகள் வந்து ரொம்ப வந்து மத்த காளைகள் மாதிரி ரொம்ப அந்த பிரீட் பண்ண மாட்டேக்கு. ஒரு டைம் ஒரு நாளைக்குன்னா ஒரு மாடு தான் விழும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா போய்? சில காளைகள் அதோட தாய் தப்பனுடைய ஜீன் தான். நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இப்ப நம்மகிட்ட இருக்கிற மாதிரி 2 காலை இருக்கு, ஒன்னு பெருசு ஒன்னு சிறுசு இருக்கு. சரிங்கய்யா. பெரிய காலை வந்து அப்படித்தான் நீங்க சொல்ற மாதிரி, ஒரு சின்ன காலை வந்து ரொம்ப சூட்டிபிளா இருக்குயா. ஓகே. அப்படின்னு சொல்றது தப்பு தாங்கய்யா. நல்ல காளைகள், நல்ல நம்ம ஃபர்ஸ்ட் காளையும் மாட்டையும் செலக்ஷன் பண்ணுறது அதோட தாய் தப்பனை செலக்ஷன் பண்ணணும். நம்ம பிரீட் தெரியணும். ஆமா, என்னன்னு தெரிஞ்ச பிறகு தான் செலக்ஷன் பண்ணணும். சும்மா ஏனா தானே பண்ணணும். நம்ம அது வந்து வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா யாரா இருந்தாலும் ஏமாத்துறது 100% நடக்குது. ஏமாத்தாதான் இருந்தாலும் சரி, குஜராத்னாலும் சரி, ஏமாறுறவங்க இருக்குதட்டி ஏமாத்தான் செய்வாங்கய்யா. நம்ம பழகிக்கிடணும். நம்ம உங்களுக்கு கேட்கறவங்க உங்கள்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். கேட்கவே மாமா பயப்படுவோம். ஒருத்தங்கிட்ட கேட்டா தப்பாயிருமா, என்ன தப்பான ரைட்டான என்ன, இது எப்படி முடிவு தெரிஞ்சா முடிஞ்சு. ஆமாய்யா, அது கரெக்ட் தான், நீங்க சொல்றது வாசமானதான். ஆனா மாடு வளர்க்கறதுல இந்த கிர் மாடல லாபங்கள் எது இருக்குல்லங்கய்யா? லாபம் ரொம்ப இல்லைங்கய்யா, ஆனாலும் லாபம் இருக்குயா. அது வந்து நம்ம கொண்டு போற நோக்கத்துல இருக்கு. நம்ம வந்து உடனே சம்பாதிக்க முடியாது. இப்போ ஒரு நெல்லு நடுதோம், உடனே அறுக்க முடியாது, 3 மாசம் ஆகுது. அதே மாதிரி நம்ம நாட்டு மாடு இனங்கள் காக்கப்படணும் அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் அதுக்கு தியாகம் பண்ணணும். என்ன ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி நம்ம நாட்டு மாடுகளை பாதுகாத்தா தான் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு இருக்கும். நம்ம நாட்டு மாடுகளை பாதுகாக்க தவறினால் நம்ம மண்ணும் நம்ம அடுத்த ஜெனரேஷன் 50 வருஷத்துக்குள்ள நம்ம ஜெனரேஷன் இருக்காதுங்க. இதுதான் வெட்ட வெளிச்சமான உண்மை. ஏன்னா மண்ணுல நம்ம ஒரு விவசாயி, தமிழ் இயற்கை விவசாயி சொன்னாங்க, கொஞ்சோண்டு ஒரு 50 கிராம் மண்ணுல அந்த மண்ணுல இருக்கக்கூடிய அணுக்கள் அப்படி நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான அணுக்கள், கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கு. அதோட இறைகள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடோட கோமியம் சாணம் தான். ஆனா வந்து இப்ப உள்ள மாடுகளோட நாட்டு மாடு இல்லையா. அதான் மாடாய் போச்சுன்னா இப்ப நம்ம எப்படி நம்ம இருக்க முடியும்? அதான் இப்ப குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல. எத்தனையோ இன்னைக்கு பாருங்க நம்ம தமிழ் சமூகத்துல குழந்தை இல்லாத தம்பதிகள் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்மிங்கய்யா. ஆனா இப்போ தெருவுக்கு 4-5 வந்துருச்சுங்க. இனியும் 10 வருஷத்துக்கு கழிச்சு இதே மாதிரி போனீங்கன்னா ரொம்ப மோசமான விளைவுகள் நம்ம சந்திக்க நேரிடும். அதுக்கு என்ன காரணம்? நம்ம நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடோ இல்ல நாட்டு மாடோ வளர்க்குற இடத்துல அந்த பாலையும் நெய்யையும் வாங்கி நம்ம சாப்பிட்டு பழகணும். ஆமையா. அதே மாதிரி நாட்டு மாடு வளர்க்குறோம் அப்படின்னா வந்து
சப்போர்ட் பண்ணணும், அதை குறைகள் சொல்லக்கூடாது. இல்லையா, நாட்டு மாடு வளர்க்குற எல்லா மக்களுமே ஒரு கிராமத்துல ஒன்று தெரியுங்களா ஐயா, ஒரு கிராமத்துல ஒரு 10 நாட்டு மாடு தான் அந்த கிராமே வளர்ச்சி ஆகும். அதை நம்ம தப்பான கணவத்தை பார்க்கக்கூடாது. அந்த எல்லாருமே அவங்க கஷ்டப்பட அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கோமாதாவுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம குடும்பமும் சரி நம்மளும் சரி நல்லா இருப்போம், நல்லா ஏகப்பட்டது நல்லா இருப்போம். உண்மை இது நானே கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப நாங்க அனுபவிக்கிறீங்க. ஆமா, பாக்குறேன், கண் கூட பாக்குறேன். சரிங்க. மாடுகள் வளர்த்த போது நமக்கு எவ்வளவோ பெரிய பெரிய ஆபத்துல வந்ததுங்க. அந்த ஆண்டவ கிருஷ்ண பரமாத்மா முன்னேற்ற எல்லாமே நம்ம நீங்க தான் இருக்கு. சரிங்க, கண்கூடான உண்மையா. சரிங்க. ஆனா இப்போ உங்ககிட்ட வந்து மாடுகள் கேட்டா கொடுக்க முடியுமாங்க? கொடுக்க முடியுங்க. ஆனா கொடுப்போம் ஐயா. ஆனா யாருமே திரும்ப விற்கும் போது மேலப்பாளையத்துக்கு ஏதோ விற்க கூடாதுங்க. முடியலாம் திரும்ப நம்மகிட்ட கொடுத்துடலாம் ஐயா. அறுக்க கூடாது, இங்க கொண்டு விட்டுறணும். ஆமா, நம்மகிட்ட உங்களால முடியலன்னா திரும்ப நம்மகிட்ட கொண்டு விட்டுறணும். மித்தபடி அறுக்க கூடாது. சரிங்க, கொல்லக்கூடாது. அதான் நம்மளுடைய நோக்கமே. ஆமாய்யா. சரிங்க. நீங்க கொடுத்த நேரமுக்காக ரொம்ப நன்றிங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரிங்க.